ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தாங்க பொறுமையாக குக் பண்ண முடிஞ்சது. டெய்லியும் அவசரமாக குக் பண்ணி ஹஸ்பண்டை கிளப்பி விடுறதே பெரிய வேலைங்க. அதுவும் வீக்கெண்டுனாலே நம்ம டே தாங்க. நமக்கு பிடிச்ச ஃபுட்டை பொறுமையாக செய்யலாம். இதில் என்னுடைய பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவன் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள ஓரளவு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இன்னைக்கு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு லீவு, வாங்க சேர்ந்து சமைக்கலாம்னு கூப்பிட்டேன். பிஸியாக இருக்காங்களாம், சரி நம்மளே பார்த்துக்கலாம்னு விட்டுட்டேன். நமக்கு தான் சமையல்னாலே கை வந்த கலையாச்சே, என்ஜாய் பண்ணிட்டு குக் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதாங்க, நம்ம பண்ணுற வேலையை என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுங்க, உங்களுக்கு அதோட கஷ்டமே தெரியாது. இன்னைக்கு நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவரு இதெல்லாம் போட்டு ஒரு சிம்பிளான வெஜிடபிள் குருமா தாங்க நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நான் நிறைய டைப்ஸில் குருமா செய்வேன். ஆனால் எக்ஸ்பெஷலி எங்கள் மாமியார் செய்கிற குருமா ரொம்பவே பிடிக்கும். அவங்கக்கிட்ட கேட்டு இதையே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். மோஸ்ட்லி குருமா செய்யணுனாலே இந்த டேஸ்ட்டில் செய்யணும் அப்படிங்கிற ஐடியாவுக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா இது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, புரோட்டா இந்த மாதிரிகளுக்கெல்லாம் வச்சு நம்ம சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீக் டேஸில் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாலோ ரசித்து சாப்பிட்ற அளவுக்கு எங்கெங்க இவங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ வீக் டேஸில் இல்லாமல் வீக்கெண்டில் நமக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணோம்னா பிடிச்சதை சாப்பிட்ட மாதிரியும் ஆயிரும், நம்மளும் செஞ்ச மாதிரி ஆயிரும்ல, நமக்கும் செஞ்சு கொடுத்த திருப்தியும் கிடைக்கும். அந்த சைடு குருமா ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம சப்பாத்தி மாவை சீக்கிரமாக பிணைஞ்சு வைக்கணும். குருமாவும் ரெடி ஆயிடுச்சு, மல்லி இலையை தூக்கி இறக்கிற வேண்டியது தான். வாசனையும் வெளியில வருது, டேஸ்டும் அல்டிமேட்டுங்க. இப்போ நம்ம சப்பாத்திக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. மோஸ்ட்லி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஓரளவு ஷேப் கரெக்டாக இருக்கும். ஒரு சப்பாத்தி மட்டும் ஹார்ட் ஷேப்பில் வர்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, ஹார்ட் ஷேப்பில் நம்ம பையனுக்கு ப்ரெசன்ட் பண்ணுவோன்னு பார்த்தா கடைசியில் வரவே இல்லை. ஒரு லாங் வீடியோவாக எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஸோ வீக்கெண்டில் தான் நமக்கு இந்த மாதிரிலாம் டைம் கிடைக்கும். இப்படி பேசிக்கிட்டே நம்ம சமைக்கிறது அது ஒரு ஆனந்தம்தான். ஃபைனலாக முடிச்சாச்சு, என் பையனும் எந்திரிச்சாச்சு, நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ நீங்களும் சாப்பிட போங்க. எனக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இன்னைக்கு டே இனிமையாக போச்சு, உங்களுக்கும் இனிமையாக போகணும். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னுடைய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய வீடியோ கண்டினியூ ஆகும். பாய் பாய்.